வந்துட்டு கூவாகன்னு சொல்றது வந்துட்டு அரவான் பலி கொடுக்கறது தான். அது எப்படி நேரத்துக்கு பலி கொடுத்தாங்கன்னா 18 நாள் மகாபாரத யுத்தத்துல வந்துட்டு சாவு ம். நேரம் வரும்போது தன்னுடைய அம்மா போயிட்டு கிருஷ்ண பரமாத்மா வேண்டுறாங்க. அப்பா என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப வந்து அதுல வந்து அர்ஜுனன் பீமன் கிருஷ்ணன் 3 பேர் தான் அரவான் வேஷம் எடுக்க முடியும். வேற யாருமே எடுக்க முடியாது. புரியுதுங்களா? அப்ப எடுக்கும்போது அந்த அம்மா வேண்டும் போது சரி அப்ப கிருஷ்ண பரமாத்மாவே இறங்கி வந்து அரவணை மரம் எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் இன்ன நைட்டு தாலி கட்டி மறுநாள் அறக்க முடியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ வந்து திருநங்கை போறாங்க. ஆனா வந்துட்டு விழுப்புரத்துல வந்துட்டு திருநங்கை வந்துட்டு எங்களுடைய அந்த ஒரு வருஷம் இருந்த கஷ்டங்கள், ஒரு வருஷம் இல்ல காலகாலமே எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் இருந்துதான் இருக்குது. ஏன்னா ஒருத்தரும் ஏமாத்தி 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 அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைச்சது. வருஷத்துல ஒரு நாள் எங்களுடைய ஐயன் திருநாளை நாங்க எல்லாரும் கிளம்புவோம். விழுப்புரம் தாய் வீடு மாதிரி அங்க போனோடனே நாங்க எல்லாமே அலங்காரம் பண்ணிக்குவோம். ஸ்டேஜ் ஏறுவாங்க. தன்னுடைய திறமையை ஒவ்வொருத்தர் காட்டுவாங்க. அந்த இடத்துல தான் காட்ட முடியும். மற்ற வேற எந்த இடத்துலயும் காட்ட முடியாது. அந்த வருடத்துக்கு ஒரு வாட்டி தான் திருநங்கைகளை பத்தி பேட்டியும் கேட்கறாங்க, எல்லாமே செய்யறாங்க. புரியுதுங்களா? அவங்க உள் உணர்ச்சி என்ன இருக்கு, அவங்க உள் வலி என்ன இருக்கு, உள் வேதனை இருக்கு எல்லாரும் பார்க்கணும். ஐயன் கோயில் இருக்கும். அங்க பொண்ணு மூஞ்சல்ல ஐயனுடைய தலை இருக்கும். தலை மட்டும் தான் இருக்கும். அந்த தலையை தான் வருஷம் வருஷம் எடுத்து வச்சு வராங்க. அதே மாதிரி ஐயன் தலையை எடுக்கும் போது நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த வெண்மேகமே கருமேகமா மாறி கண் கலக்கும். எங்களுடைய தெய்வத்துக்காக நாங்க போய் வருஷம் வருஷம் எல்லா ஒட்டுமொத்த திருநங்கைக்கும் கணவர் அவர் தான், அரவான் தான். நம்ம அது அப்பாற்பட்டது. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லா திருநங்கைக்கும் அரவான் மட்டும்தான் வீட்டு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். திருநங்கைகள் பல பேருமே கூடி ரொம்ப மகிழ்ச்சியா பிரத்யேகமா கொண்டாடக்கூடிய கூவகம் திருவிழாவை சார்ந்து நிறைய விஷயங்களை நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துக்க ரஜினி அம்மா தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்க நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள இருக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். கூவகம் திருவிழால நீங்க பேசின சில வீடியோஸ் எல்லாமும் பார்த்தோம். நேயர்களும் பார்த்திருப்பாங்க. சோ இது சார்ந்த கேள்விகள் நிறைய பேருக்கு அதிகமாவே இருந்துட்டு இருக்கும். முதல்ல இந்த கூவகம் திருவிழா அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சது, அதை பத்தி கொஞ்சம் ஸ்டார்டிங் சொல்லிட்டீங்கன்னா நம்ம உள்ள நிறைய விஷயங்கள் கண்டிப்பா கண்டிப்பாம்மா. வந்துட்டு கூவாகன்னு சொல்றது வந்துட்டு அரவான் பலி கொடுக்கறது தான். அது எப்படி நேரத்துக்கு பலி கொடுத்தாங்கன்னா 18 நாள் மகாபாரத யுத்தத்துல வந்துட்டு சாவு நேரம் வரும்போது தன்னுடைய அம்மா போயிட்டு கிருஷ்ண பரமாத்மா வேண்டுறாங்க. அப்பா என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப வந்து அதுல வந்து அர்ஜுனன் பீமன் கிருஷ்ணன் 3 பேர் தான் அரவான் வேஷம் எடுக்க முடியும். வேற யாருமே எடுக்க முடியாது. புரியுதுங்களா? அப்ப எடுக்கும்போது அந்த அம்மா வேண்டும் போது சரி அப்ப கிருஷ்ண பரமாத்மாவே இறங்கி வந்து அரவணை மரம் எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் இன்ன நைட்டு தாலி கட்டி மறுநாள் அறக்க முடியுமா? இல்ல, யாரும் அதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மாவே வந்து இறங்கி பெண்ணா மாறி மோகினி அவதாரம் எடுத்து அரவணா மாறி தாலி கட்டிக்கிறாங்க. இன்று இரவு தாலி கட்டி மறுநாள் அறக்கிறது அழுகோலம். நீங்க அந்த அழுகோலத்தை போய் பாத்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ வந்து திருநங்கை போறாங்க. ஆனா வந்துட்டு விழுப்புரத்துல வந்துட்டு திருநங்கை வந்துட்டு எங்களுடைய அந்த ஒரு வருஷம் இருந்த கஷ்டங்கள், ஒரு வருஷம் இல்ல காலகாலமே எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் இருந்துதான் இருக்குது. ஏன்னா ஒருத்தரும் ஏமாத்தி 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 அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைச்சது. வருஷத்துல ஒரு நாள் எங்களுடைய ஐயன் திருநாளை நாங்க எல்லாருமே கிளம்புறோம். அது எப்படி நிறைய பெரிய பாட்டு வரும். பானவர பகின வர எங்க பகினமில் பிறண்டு வர சூழ வர சூழ எங்க சுகுணா குளத்தை நாடி வரன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போவோம். நாங்க எல்லாமே கும்பலா கை அடிச்சுட்டு கை தட்டு அந்த விழுப்புரத்துல பிறந்தோடனே அங்க போனோடனே விழுப்புரம் எங்களுக்கு தாய் வீடு மாதிரி. விழுப்புரம் தாய் வீடு மாதிரி அங்க போனோடனே நாங்க எல்லாமே அலங்காரம் பண்ணிக்குவோம். ஸ்டேஜ் ஏறுவாங்க. தன்னுடைய திறமையை ஒவ்வொருத்தர் காட்டுவாங்க. அந்த இடத்துல தான் காட்ட முடியும். மற்ற வேற எந்த இடத்துலயும் காட்ட முடியாது. அந்த வருடத்துக்கு ஒரு வாட்டி தான் திருநங்கைகளை பத்தி பேட்டியும் கேட்கறாங்க, எல்லாமே செய்யறாங்க. புரியுதுங்களா? அவங்க உள் உணர்ச்சி என்ன இருக்கு, அவங்க உள் வலி என்ன இருக்கு, உள் வேதனை இருக்கு எல்லாரும் பார்க்கணும். அப்போ அந்த நாள் ஆகப்பட்டது நாங்க வந்துட்டு எங்களுக்கு தீபாவளி பொங்கல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு சந்தோஷமான நாட்கள் எங்களுடைய ஐயன் திருநாள் தான். சித்திரை பௌர்ணமியை ஒட்டி வர சித்திரை பௌர்ணமி ஒட்டி வர அந்த 18 நாள் யுத்தத்துல அந்த 3 நாள் எங்களுக்கு சந்தோஷமான நாட்கள். எங்களை நாங்களே மறந்துடுவோம்னு வச்சுக்கோங்களேன். நாங்க ஒரு பெண்ணாவே மாறிடுவோம். ஆல்ரெடி எல்லாமே பெண்ணாதான் மாறும். இருந்தாலும் நாங்க பிறந்ததை நினைக்காம நாங்க பிறந்ததே ஒரு பெண்ணாக தான் பிறந்து சொல்லிட்டு தனக்குள்ள எல்லாமே ஏன் நம்ம திருவிழா வந்துச்சு அங்க போனோம் இங்க போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே பரபரப்பா இருக்கும். அங்க முடிஞ்ச கையோட நேரா வந்துட்டு அங்க இருந்து 5 கிலோமீட்டருக்கு கூவாகத்துக்கு போகணும். ஊர் உள்ள கிராமத்து உள்ள ஐயன் கோயில் இருக்கும். அங்க பொண்ணு ஊஞ்சல்ல ஐயனுடைய தலை இருக்கும். தலை மட்டும் தான் இருக்கும். அந்த தலையை தான் வருஷம் வருஷம் எடுத்து வச்சு வராங்க. அதே மாதிரி ஐயன் தலையை எடுக்கும் போது நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த வெண்மேகமே கருமேகமா மாறி கண் கலங்கும் அவர் வெட்டும் போது. முன்னால் என்ன பண்ணுவாங்க, அந்த மகாபாரத யுத்தத்துல வந்துட்டு அரவானை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி மறுநாள் காத்தால வந்துட்டு அழுகோலம் வெட்டிடுறாங்க. வெட்டின உடனே எங்களுடைய தெய்வத்துக்காக நாங்க போய் வருஷம் வருஷம்
எல்லா ஒட்டுமொத்த திருநங்கைக்கும் கணவர் அவர் தான், அரவான் தான். நம்ம அது அப்பாற்பட்டது, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லா திருநங்கைக்கும் அரவான் மட்டும்தான் வீட்டுக்காரர், கணவர். அவருக்காக மஞ்சள் பூசி பொட்டு வச்சு தாலி கயிறு கட்டி புது பட்டு புடவை கட்டி நம்ம போய் தாலி கட்டிட்டு அந்த நைட்டு ஃபுல்லா ஆட பாட அமகலம் பண்ணலாம். எங்க இருக்கிற பசங்களும் அங்கதான் இருப்பாங்க, புரியுதுங்களா? அதே சமயம் சில தப்பான விஷயங்களும் அங்க நடக்குது. அது வந்துட்டு எங்க மேல தப்பு சொல்லக்கூடாது, வர்றவங்க மேலதான் தப்பு சொல்லணும், புரியுதுங்களா? நாங்க எங்களுடைய ஐயன் திருநாளுக்கு நாங்க போறோம். நாங்க மத்தவங்கள பாக்குறதுக்கோ மிச்சவங்கள பாக்குறதுக்கோ இல்ல. எங்க சுவாமி எங்களுக்காக உயிர் கொடுத்தவர், எங்களுடைய ஜெனரேஷனை கொண்டு ஆனா வந்தவர். அது கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்குமா? எப்படின்னா ஒரு ஃபுல்லாமே ஒரு மணப்பெண்ணா நீங்க அலங்கரிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல அவ்வளோ விஷயங்களை செலிப்ரேட் பண்ணிட்டு அத்தனை நாள் நீங்க வந்து ஒரு புது மணப்பெண்ணா அந்த இடத்துல இருந்துட்டு அடுத்து கொஞ்ச நாள்லயே ஒரு 3 நாள் 7 நாள் சில பேர் வச்சு அந்த ஆமா, தாலியா அறுக்கிற ஒரு விஷயம், அந்த சம்பிரதாயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேம்மா. அது அறுக்கிறத ஒரு விஷயம். கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. தெய்வத்துக்கே தாலி கட்டிக்கிற ஒரே உரிமையா இருந்தா திருநங்கைகளுக்கு மட்டும்தான். தெய்வத்து கையால நாங்க தாலி கட்டிக்கிறோம். பாருங்க, சொல்லும் போது புள்ள இருக்குது. தெய்வத்து கையால நாங்க தாலி, அந்த பாக்கி எங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காங்கல்ல, புரியுதுங்களா? அது மறுநாள் நம்ம அன்னைக்கு காத்தால தாலி கட்டி வரும்போது போரா கற்பூரம் கொளுத்துவாங்க. ஐயன் தேர் எதுல வரும்போது போரா அதை கொளுத்திட்டு அந்த கற்பூரத்தை அமைச்சு நம்ம எடுத்துட்டு வரணும் வீட்டுக்கு. அதுக்கே மக்கள் கூட்டம் பெருசா. ஆமா, மக்கள் கூட்டம் பெருசா இருக்கும். அதுலயும் சண்டை வந்துடும். அந்த கற்பூரத்தை எடுத்துட்டு வந்து உடம்பு முடியாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு மனசார ஐயா கூத்தாண்டவர் ஐயா அடுத்த வருஷம் எனக்கு கல்யாணம், நான் தாலி கட்டி இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளைங்க கூட தாலி கட்டி அதான் நானும் கேட்கலான்னு இருந்தேன். ஆம்பளைங்க கூட தாலி கட்டி இறக்குவாங்க, புரியுதுங்களா? திருநங்கை மட்டும் இல்ல, ஆம்பளைங்களும் அந்த ஊர்ல வம்சம் இல்ல, அந்த ஊர்ல சுத்தப்பட்ட வம்சத்துல கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பன்ரொட்டி அந்த மாதிரி நிறைய கிராமத்துங்கள்ல இருந்து வந்து தாலி கட்டி ஐயனுக்கு தாலி இறக்குறாங்க. அங்க செய்யக்கூடிய சடங்குகள்லாம் என்னமா? இப்ப நீங்க தாலி கட்டுறீங்க அப்படின்னா ஒரு திருநங்கை தாலி கட்டி அது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வீங்க? தாலி கட்டி நம்மளுக்கு தாலி கட்டணும் காப்பு கட்டுவாங்க கையில. ஓகே. இப்ப புது பெண்ணுக்கு காப்பு கட்டலையா, அந்த மாதிரி நம்மளுக்கு காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டினே அந்த நைட்டு வந்துட்டு நல்லா பூ போட்டெல்லாம் வச்சுட்டு ஆட பாட ஐயனை அதான் திருநங்கை அரவானை கொண்டு வருவாங்க. தான் கணவர் வராருன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம எல்லாம் வந்து நீ அக்கா தங்கச்சி நம்ம எல்லாம் அக்கா தங்க மாத்தி மஞ்சள் பூசி பொட்டு வச்சுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கும்மி அடிச்சு ஐயன் அந்த திருநாள் பாட்டை பாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு ஐயன் அப்படி போன உடனே அங்க இருந்து அவரு 16 அடி போன வேஸ்ட் போடணும். வசதி இருக்கவங்க போடுவாங்க, வசதி இல்லாதவங்க போட மாட்டாங்க. மனசார உண்மைக்கே நீங்க கூட வேண்டிக்கங்க, ஆண்டவனே நான் அடுத்த வருஷம் நல்ல பெரிய சேனலுக்கு நல்ல பெரிய இதுவாகணும். உண்மை, நான் விளையாட்டுக்கு சொல்லல, புரியுதுங்களா? எல்லா தெய்வத்தையும் நம்ம கையெடுத்து தான் கும்பிடணும். கண்டிப்பா விளையாட்டு நினைச்சா விளையாட்டு தான், புரியுதுங்களா? நீங்க கூட வேண்டிங்க, கண்டிப்பா ஒரு நல்ல லெவல்ல கொண்டு வருவார். இதுதான் உண்மை, சரிங்களா? நம்ம என்ன வேண்டுறோமோ முதல்ல வரவங்க மஞ்சள்ல கட்டுவாங்க, 2வது வரவங்க வெள்ளியில கட்டுவாங்க, 3வது வரவங்க தங்கத்துல கட்டுவாங்க, தங்கத்தாலி கட்டுவாங்க. தங்கத்தாலி கட்டு நேர அழுகோலம் அங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஏரிக்கிற மாதிரி இருக்கும். அங்க போனோடனே அந்த வம்சாவளிங்க ஐயருங்க வம்சாவளிங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அப்பயே என்ன பண்ணோம், நம்ம மனக்குளத்தெல்லாம் கலைக்க ஆரம்பிச்சோம். நம்ம போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் கட்டிடணும், மூக்குத்தி முதல் கொண்டு எல்லாத்தையும் கட்டிடும். போன உடனே தேங்காய் மட்டை இருக்குல்ல, தேங்காய் மட்டை இந்த வளையல் இருக்குல்ல, இந்த வளையல் உள்ள விட்டு அப்படியே உடைப்பாங்க. பட்டு ரத்தம் கூட ஊற்றும், பொட்டு அழைப்பாங்க, பூ அவங்களே தாலி கயிறு இறக்கும்போது தான் கணவர் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே உட்கார்ந்து அழுவாங்க. அதுதான் அழுகோலம் அப்பனுக்கு. அது முடிஞ்ச கையோட நம்ம 3 நாள் 7 நாள் அந்த மாதிரி இருப்பாங்க. 3வது நாள் என்ன பண்ணுவாங்க, நேரா வீட்டுக்கு வருவாங்க. அங்க இருந்து அழுகோலம் ஆரம்பிச்ச உடனே நேரா அந்த ஊர்ல எல்லாரும் பம்ப் செட் திறந்து விட்டுருவாங்க. விழுப்புரத்துல அந்த ஒரு நல்லது பண்ணுவாங்க, எல்லாரும் குளிக்கிறது. விழுப்புரம் அதான் சொல்லுவோமே, அந்த கூவாகத்துல இருந்து விழுப்புரம் வர வழி ஃபுல்லாவே பம்ப் செட் திறந்து விட்டுருவாங்க. ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் குளிச்சுட்டு வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட்டு, வெள்ளை பாவாடை, ஒரு பொட்டோ பூவோ மூக்குத்தியோ மெட்டியோ குளிச்சோ எதுவுமே போடக்கூடாது. கணவர் இறந்துட்டாரு, நம்ம எப்படி போட்டு வர முடியும்? நேரா முக்காடு போட்டு வீட்டு உள்ள வந்துட்டு 3வது நாள் நம்ம என்ன பண்ணோம், புது சொம்பு வாங்கி நாமம் போட்டு மெதுவடை இங்க வந்துருவீங்க வீட்டுக்கு எல்லாரும். ஆமா, சில பேர் அங்கேயே சாயங்காலம் கழிச்சுக்குவாங்க. புரியுதுங்களா? மெதுவடை எல்லாம் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு புட்டு வச்சு அவருக்கு மனசார அந்த தீர்த்தத்தை வச்சு கும்பிட்டு அந்த கற்பூரம் எடுத்துட்டு வந்தோம்ல, அந்த கற்பூரத்தை கும்பிட்டு ஐயா அடுத்த வருஷம் நாங்க நல்லா இருக்கணும், நல்லா இருந்தா நான் வந்து தங்கத்துல தாலி இறக்குறேன், நல்லபடியா வையுங்க அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா அவர் நல்லபடியா வைப்பாரு. அதோட என்ன பண்ணணும், நம்ம விடிய காலத்துல 4:30 மணிக்கெல்லாம் போயிட்டு கோவில் ஐயருக்கு இருக்காங்களே அவங்க கையால குங்குமம் வச்சுக்கணும். அடுத்தது 3வது நாள் 7வது நாள் 11வது நாள் சில பேர் அதுக்கு ஏத்த மாதிரி பண்றாங்க. வச்சு குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கலர் புடவை கட்டிட்டு அந்த வெள்ளை புடவை வெள்ளை ஜாக்கெட் ஆத்துல எடுத்து விட்டுருவாங்க. அப்படியே அது யூஸ் பண்ணக்கூடாது. அது வெள்ளை புடவை வெள்ளை ஜாக்கெட்லாம் போடணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப என் பொண்ணு தாலி கட்டினா அவளுக்கு நான் என்ன பண்ணேன், நான் வளையல் காசுலாம் கொடுத்தேன், வளையல் போட்டுணும். நான் வளையல் வெள்ளை புடவை வெள்ளை ஜாக்கெட்டு வெள்ளை பாவாடை
எல்லாம் நான் வாங்கி தரணும் தாய் வீட்டுல இருந்து. இப்ப நான் உடைச்சேன்னா எங்க அம்மா எனக்கு வாங்கி தரணும். புரியுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆ. தாய் வீட்டு சீர் வருது இல்லை எங்களுக்கு. ஆ, இப்ப கணவர் இறந்த உடனே தாயாகப்பட்டது நான் என்ன பண்ணோம், அவங்க- மகளுக்கு இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்து அந்த சடங்கை கழியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பா அது அமைஞ்சிருக்கு. அந்த திருவிழா அப்ப திருநங்கைகள் எல்லாருமே வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த மேடையில நடந்து வரதை பார்க்கும்போதே அந்த அளவுக்கு அழகா இருந்தது. பார்க்கவே ஒவ்வொருத்தரும் வந்திருந்தாங்க. நீங்களும் அந்த இடத்துல நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து பேசியிருந்தீங்க. ஸோ அந்த விசேஷத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அது வந்துட்டு தான் ஒரு மோகினி அவதாரம் சொல்றது ஒரு அழகிதான். ம், ம். ஒரு திருநங்கையா மாறுறது ஆசைப்படுறதுனால பெண்ணா இருந்தா நல்லா ட்ரெஸ் பண்ணணும், பூ வைக்கணும், நம்ம நல்லா மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரிதான் திருநங்கைகளும் அவங்க தன்னுடைய திறமையில அதுல காட்டுவாங்க. நிறைய பியூட்டிஷியன் பண்ணாங்க இந்த வாட்டி ஓ திருநங்கைகள்லயே. நிறைய பியூட்டிஷியன் ஏன் மதிப்புக்குரிய அவரு பொன்முடி அண்ணன் வந்துட்டு அவரு சொன்னாரு, நானும் ஒரு பேராசிரியர் தான், ஆனா இவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா, டபுள் டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கீங்க, வியப்பா இருக்கு உண்மையிலேயே. 4 டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் சாதிச்சு ஆனா எல்லா சாதனைகளும் நாங்க இன்னமும் கஷ்டப்பட்டு தான் சாதிச்சுட்டு வரோம். அது உண்மை. புரியுதுங்களா? அது யாரு சொன்னாலும் சரி, எங்களுடைய கஷ்டத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு வேலையாகட்டும், ஒரு கவர்மெண்ட்லயோ, ஒரு எந்த இதுவா இருந்தாலும். இப்ப சமீபத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்க யூடியூப் சேனல் தான், ஒரு டாக்டர் திருநங்கை, அவங்க ரஷ்யாவில் போய் படிச்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நடந்த அநீதியெல்லாம் சொன்னாங்க. அது வரவேற்கத்தக்கது. ஒரு திருநங்கை அந்த மாதிரி எவ்வளவு திருநங்கைகள் வந்துட்டு போராடி இன்னைக்கு சமுதாயத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் எங்க காலங்கள் முடிய போது வர ஜெனரேஷன்ல அவங்களாம் நல்லா வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஏறும்போது நீங்க பார்க்கணும், நிறைய பேர் வந்துட்டு நிறைய பட்டப்படிப்பு வாங்கியிருக்கிறாங்க. அதுல நானே பிரமிச்சு பார்த்தேன், என்னடா இது நம்ம மக்கள் வந்து இவ்வளவு முன்னேற்றத்துக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு. அந்த நேரத்துல அவங்க வந்து ஆடை அலங்காரம் பண்றது அவங்களே பண்ணிக்கிறாங்க. சகா தோழிங்களோட நீ எனக்கு இப்படி பண்ணி விடுறீங்க, நான் உனக்கு அப்படி பண்ணி விடுறேன் அப்படிதான். கண்ணு பார்க்கறது கை வேலை செய்யும், அவ்வளவுதான். இப்போ இது வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிருக்கேன். நீங்க நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த ஒரு வீடியோ ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் அந்த அளவுக்கு ஒரு வலி வேதனையை நிறைஞ்ச ஒரு பக்கத்தை வந்து நீங்க எங்க கூட பகிர்ந்துருக்கீங்க. பாக்குறவங்க யாரா இருந்தாலும் இதை பார்த்து திருந்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கக்கூடிய திருநங்கைகள் பல பேருக்குமே இது ஒரு ஆறுதலான வீடியோவாகவும் கண்டிப்பா அமையும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, உங்களுக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் எங்களுக்காக இவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. நன்றி.